ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் சத்தியன் டிவியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எழுப்புதலை குறித்து நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். எழுப்புதலை குறித்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திலே செய்ய ஆரம்பித்திருக்கிறார், விசுவாசிப்போம். உலகம் அனைத்திலும் வரப்போகிற பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இன்னும் பாவத்தை மேற்கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். சபை அனைத்தும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இன்னும் ஊக்கமாக எழும்ப வேண்டும். நம்முடைய தேசத்தில் உள்ள சின்ன சின்ன சபைகள் ஆண்டவருக்கென்று வாழ தங்களை அர்ப்பணித்து தங்களை அதிகமாய் ஒப்பு கொடுத்து 100க்கு 100 சபையெல்லாம் கர்த்தருடைய பிரியத்தை நிறைவேற்றுகிற சபையாய் மாறுமானால் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தருவார் என்பதில் சந்தேகமில்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 1 யோவான் எழுதின இந்த முதல் 5 அதிகாரங்களை வாசிக்கும்போது இது விசுவாசிகளுக்கென்று எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் படிக்கும்போது அது அவிசுவாசிகள் எப்படி ரட்சிக்கப்பட, அவர்கள் இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும், அதனால் தேவனை கூப்பிடுகிற தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த மக்களுக்கு நடந்ததெல்லாம் இயேசுவை விசுவாசிப்பதற்கென்றே இருக்கிறது. ஆனால் இந்த 1 யோவான் எழுதின புத்தகத்தை நாம் படிக்கும்போது விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும், எப்படி அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியிலே அவர்கள் வாழ வேண்டும், எப்படி இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமோ அப்படி சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் படிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது இயேசு நடந்தது போல நாம் நடக்க வேண்டும். உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நாம் வெறுத்து வாழ வேண்டும். அதன் ஆசை இச்சைகளை விட்டுவிட வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நாம் இயேசுவை தரிசிக்கும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே நாம் அவருக்கு ஒப்பாக மாறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையுடைய ஒவ்வொருவரும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போலவே நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் தன்னுடைய அன்பை தன் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினதினால் நாம் பிழைத்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற சத்தியத்தை பார்க்கிறோம். இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது இந்த விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும். தேவனிடத்தில் அன்புள்ளவர்கள் என்றால் என்ன? ஒரு ஆண்டவரை பற்றிய ஒரு காரியத்தை நாம் கேட்கும்போது ஆண்டவரை பார்த்து நாம் அழுவதும் அல்லாவிட்டால் பாசத்தை காண்பிப்பதும்
பலவிதமான வெளிப்பாட்டை நாம் வெளியிடுவதும் அல்ல அன்பு. அன்பு சொல்லப்பட்டிருக்கிற அன்பு, மெய்யான அன்பு என்ன? தேவனுக்கு உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் யாரையெல்லாம் பிறப்பித்தாரோ அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படியானால் சிலுவையில் பார்க்கும்போது 2 பகுதி இருக்குது. ஒன்று நேராக இருக்கிற மரம், அடுத்தது குறுக்காக இருக்கிற மரம். நேராக இருக்கிற மரம் எதை காண்பிக்கிறது? நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அந்த குறுக்காக இருக்கிற அந்த மரம் நாம் மற்றவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இந்த 2 அன்பும் ரொம்ப முக்கியமானது. இந்த அன்பு ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் இழுக்கும். அந்த அன்பு தான் இந்த உலகத்திலேயே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு அனுபவம். இந்த அன்பை நாம் பெற வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் அதிகமாய் அன்பு கூற வேண்டும், உம்முடைய கற்பனைகளை நான் உடனுக்குடன் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் தெய்வீக அன்புக்கு அடையாளம். அந்த அன்பை வெளிப்படுத்துவது தான் எழுப்புதல். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? இந்த கடைசி காலத்தில் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் முக்கியம் பாவ மன்னிப்பு தான். ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து விடுகிறார். அதனால் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை. பிரமாணம் ஒன்றும் புதிய ஏற்பாட்டில் இல்லை என்று சொல்லுகிற தவறான உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தவறான உபதேசத்துக்குள் போகாதபடி தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்றும் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் இந்த ஆண்டவரோடு கூட வாழ்ந்துவிட்டு அவர் சொல்லுகிற அனுபவம், தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லி வைத்திருப்பது, ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்ள முடியாது, இதெல்லாம் சாத்தியமில்லை, அது மனுஷனாலே முடியாது என்று சொல்லி மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாக 100க்கு 100 வந்து வாழ்ந்து ஆண்டவருக்கு பிதாவுக்கு எல்லாருக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தன்னையே தாழ்த்தினவராய் மரண பரியந்தம் இருந்தபடியினால்தான் அவருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பு செலுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை எழுப்புதல் வருவதற்கு கீழ்ப்படிதலினாலே தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது ரொம்ப முக்கியம். 2வது, இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேத வசனத்தை நாம் படிக்கும்போது 4ஆம் வசனத்தை படிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு அநேக காரியங்களை ஜெயித்தார். ஒன்று, உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், சோதனைகளை ஜெயித்தார். உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன? இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது உலகம் என்றால் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 காரியம். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 18வது வசனம், பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது 1 யோவான் 2:16, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாவின அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் என்று சொல்லும்போது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை,
ஜீவனத்திலே இந்த உலகத்தில் வாழுகிற பெருமையான காரியங்களை மனிதன் வாஞ்சித்து அதை பற்றி பேசுவது, இவைகள்தான் உலகம். உலகம், நாம் உலகத்தில் பணம், உலகத்திலே உள்ள கனம், உலகத்தில் மதிப்பு, இவைகளையே இந்த உலகம் தேடி செல்லுகிறது. இந்த உலகம் அதன் ஆசை இச்சையெல்லாம் ஒளிந்து போய்விடும். உலகத்தை ஜெயிக்கணும். அப்படியானால் இயேசுவை விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை ஜெயித்து ஆண்டவருக்குள்ளே நாம் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்திருந்தும் உலகம் அவரை பற்றி பிடிக்க முடியவில்லை. பாபிலோனிலே 70 ஆண்டுகள் தானியேல் வாழ்ந்தாலும் தானியேலுக்குள்ளே பாபிலோன் போக முடியவில்லை. அவன் தன்னை காத்து கொண்டான். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் உலகம் நமக்குள்ளே வராதபடி ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் அவரை விசுவாசித்து இந்த உலகத்தை ஜெயித்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போமே. ஆனால் எழுப்புதல் நிச்சயமாய் வரும். இன்றைக்கு உலகமே மக்களுக்குள்ளே வந்துவிட்டது. சபைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது. உலகத்தை விட்டு ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்தார். சத்துரு இந்த உலகத்தை உள்ளே கொண்டு வர விரும்புகிறான். சபைக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே உலகமோ, உலகத்தின் இச்சையோ, மாம்சத்தின் இச்சையோ, கண்களின் இச்சைகளோ நம்மை பிடிக்காதபடி கர்த்தர் காக்க தம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு ஊழியர் மேலும், ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் ஊற்றுவாராக. ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்தபடியாக இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, வானத்தில் சாட்சியிடுகிறவைகள், பூமியில் சாட்சியிடுகிறவைகள் இன்னது என்பதை நாம் படிக்கிறோம். 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவாய் இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அடுத்த வசனம், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்ட வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அடுத்தது நாம் வேதத்தில் பார்க்கும்போது பூமியிலே சாட்சியிடுகிறவை 3, ஆவி, ஜலம், இரத்தம். இந்த மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நாம் வாழும்போது இந்த 3 சாட்சிகள் நமக்கு முக்கியம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த சாட்சி நமக்குள்ளே இருக்கணும். என் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் ஆலயத்துக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், மனப்பாடம் பண்ணுகிறேன், சண்டே ஸ்கூல் போகிறேன், கொயரில் இருக்கிறேன், அநேக காரியங்களெல்லாம் நான் செய்திருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்படலையே. ஆண்டவருடைய இரத்தம் என்னை கழுவின நிச்சயம் இல்லையே. பாவங்களையெல்லாம் அறிக்கையிடுவேன். ஆனால் உண்மையான அந்த விசுவாசத்தினாலே ஒரு மனமாற்றம் வந்து அனுபவத்தில் ஆண்டவருடைய இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறதை அடைகிற அந்த அனுபவம், அதுதான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது நடக்கும்போது ஆவியானவர் அதை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார், நீ தேவனுடைய பிள்ளை என்று. அந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு அடைந்த அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அது இல்லாமல் இன்றைக்கு அநேகம் பேர் சபைக்கு வர்றாங்க,
மனம் திரும்பாமலே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. சில கெட்ட பழக்கங்களை விட்டு விடுகிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லுகிறார். மனம் திரும்புதல் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். அது உங்களுக்குள்ள அந்த மறுபிறப்பு வந்த அந்த சாட்சி ஆவியானவர் கொடுப்பார். அந்த அனுபவத்தை அடைய வேண்டும். ரெண்டாவது, ஜலம் என்று சொல்லுவது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் இந்த இடத்தில் ஞானஸ்நானத்தினால நமக்கு சாட்சி வரும். என்ன சாட்சி வருகிறது ஞானஸ்நானத்தினால? இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிற என்ற சாட்சி. ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கின சாட்சியை பார்க்கிறோம். அதுதான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்கிறது? உன் பழைய மனுஷன் சாகிறான், அடக்கம் பண்ணப்படுகிறான், உயிர்த்தெழுதலின் சாயல் உண்டாகிறது. பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி நாம் அதில் பிழைத்திருக்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில். உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் பாவத்துக்கு செத்த வாழ்க்கை. ஞானஸ்நானம் என்பது தண்ணீருக்கு உள்ளே போய் முழுகி வெளியே வருவது. அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு பப்ளிக்காக கொடுக்க வேண்டிய சாட்சி ரொம்ப முக்கியமான சாட்சி. இந்த சாட்சி எல்லா விசுவாசிகளும் உண்மையாய் செய்தால் உண்மையாகவே ஒரு பெரிய எழுப்புதலை காண முடியும். இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யலை, ஆனால் எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கும்படி அவர் யோவான் ஸ்நானகன் கையிலே தன்னை அர்ப்பணித்தார், தன்னை விட்டு கொடுத்தார், தண்ணீருக்குள்ளே மூழ்கினார். அதே போல் முற்றிலும் ஆண்டவர் கையிலே விட்டு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது அவருக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு சாட்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுது. அதை குறித்து பயப்படவே வேண்டாம். என் வாழ்க்கையில் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பயந்தேன். காரணம், என்னோடு கூட இருந்த நண்பர்கள், எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை, ஒரே ஞானஸ்நானம், சின்ன குழந்தையில் நீ எடுத்துட்ட, திரும்ப எடுக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி என்னை அவர்கள் வற்புறுத்தினார்கள், திரும்ப ஞானஸ்நானம் எடுத்து விடக்கூடாது என்று. ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் என்னை நடத்தினார். நான் என்னை அர்ப்பணித்த போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். இவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிவது மிக அவசியம். இது தேவனுடைய ஆலோசனை, இது தேவனுடைய கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சாட்சி நமக்கு ரொம்ப தேவை. அடுத்தது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி. ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் ஆவியானவர் நம்மை முற்றிலும் நிரப்ப வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். நம்மை பற்றி சாட்சி கொடுக்க, பலன் கொடுக்க, நம்மோடு கூட இருக்க, சாட்சியாக இருக்க இந்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த 3 சாட்சிகளும் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்கு உள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அருளி செய்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட
நல்ல சாட்சியை உடையவர்கள். ஆவியினாலும் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் சாட்சியை உடையவர்கள். அவரை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தம். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் என்பது துவக்கமும் முடிவும் இல்லாதது தான் நித்திய ஜீவன். ஆனால் நமக்குள்ளே துவக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாராம். ஆகையினால அந்த நித்திய ஜீவனுடைய வாழ்க்கைக்கு போவதற்கு தேவனுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறார். ஆகையினாலே இந்த அனுபவம் நமக்கு தேவை. இந்த உலகத்திலே பாவிகளும் நித்தியமாகத்தான் வாழப்போகிறார்கள். அவர்கள் எங்கே வாழப்போகிறார்கள்? நரகத்திலே வாழப்போகிறார்கள். மரித்த பின்பு அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். ஆனால் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அங்கே நித்திய ஜீவன் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நரகம் என்பது 2ஆம் மரணம். அது ஆனால் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். ஆனால் அந்த மரணத்தை அனுபவிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய இந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். எப்படி அடைய முடியும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக வந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நாம் வாசிக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் இருந்த அந்த ஜீவன் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆவியினாலே. அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவன் நிச்சயமாய் நமக்குள் இருப்பதினாலே ஆண்டவர் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை உடையவன், கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன். கிறிஸ்து இல்லாதவன் அந்த ஜீவன் இல்லாதவனாக வாழுகிறான். மரித்த மனுஷனாகத்தான் சுற்றி திரிகிறான். கிறிஸ்துவை உடையவர்கள் அந்த ஜீவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கி வருகிறது. அந்த ஜீவன் உனக்குள்ள ஒளியாக இருக்கிறது. மறந்து விடாதே. கர்த்தர் எழுப்புதலை தர அவருடைய ஜீவன் இந்த நாட்களில் வெளிப்பட வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜீவனை நமக்குள்ளே தருவார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபடி 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது 14ஆம் வசனம், நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அடுத்த வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கும்போது ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது நம்முடைய வாயில் வர்ற எல்லா வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பது ஜெபம் அல்ல. அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அவரோடு நெருங்கி இருந்து அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். அப்படி சித்தத்தின்படி ஜெபித்தால் அவர் நிச்சயம் நமக்கு செவி கொடுப்பார். நம்ம இந்த உலகத்தில் நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இச்சைகளை நிறைவேற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தேவ சித்தம் என்னதென்று தெரிந்து இன்னும் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும். இன்றையிலிருந்து ஒரு எழுப்புதல் உண்டாகணும் என்பது தேவ சித்தம். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அசைவு, ஒரு பின்மாறி, மழை ஊற்றப்பட வேண்டும். முன்மாறி ஊற்றப்பட்ட அதே நேரத்தில் பின்மாறி ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரும் அந்த பின்மாரிக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்புதலை பார்த்துருக்கிறோம். இன்னும் இந்த கடைசி காலத்தில் சீக்கிரமாக துரிதமாக இயேசுவே நீர் ஒரு எழுப்புதலை அனுப்பும் என்று நாங்கள் போராடி உடைய சித்தத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த 1 யோவானில் எழுதப்பட்ட இந்த வாக்கியங்களெல்லாம் எங்களுக்கென்றே நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். அதனால் பொல்லாங்கன் எங்களை தொட முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் பிறந்தவர்கள், உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை நீர் அனுப்பப் போகிறீர். ஜெபிக்கிறோம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, ஒரு எழுப்புதலை காண எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய பரம தரிசனத்தை எங்களுக்கு அதிகமாய் கட்டளையிடும். சபையிலெல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன். ஆமேன்.